சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் உள்ள மண்டபங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவை. ஆயிரங்கால் மண்டபம் 520 அடி நீளமும் 63 அடி அகலமும் 1000 தூண்களையும் உடையது. மண்டபத்தின் உத்திஷ்ட கணபதி நம்மை ஈர்க்கும் தோற்றம் உடையது. திருக்கல்யாணம் நடைபெறும் மண்டபம் கீழ்ப்பகுதியில் ஆமை ஒன்றினால் தவக்கப்படுவது போல இருக்கும். மகாவிஷ்ணுவே ஆமை வடிவத்தில் வந்து இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம். நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல மண்டபங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஆயிரங்கால் மண்டபம். இந்த ஆயிரங்கால் மண்டபம் மட்டும் இல்லாமல் ஊஞ்சல் மண்டபம், சங்கிலி மண்டபம், சோமவார மண்டபம், மணி மண்டபம், வசந்த மண்டபம்னு இருக்குது. அதில் நம்ம இப்போ ஊஞ்சல் மண்டபத்தை எடுத்துக்கிடுவோம். ஊஞ்சல் மண்டபம் 96 தத்துவங்கள் தெரிவிக்கும் விதமாக 96 தூண்களை உடையது. திருக்கல்யாண வைபவம் முடிந்த பின் சுவாமி அம்மன் ஊஞ்சலில் அமர்ந்த கோலமும் ஆடி மாத வளைகாப்பு திருவிழாவும் இங்கே தான் நடக்கும். இங்குள்ள யாழி சிற்பங்கள் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஊஞ்சல் மண்டபத்தை சேரகுளம் பிறவி பெருமாள் பிள்ளையன் கிபி 1635 கட்டுவித்தார். சோமவார மண்டபம். இந்த மண்டபம் சுவாமி கோவிலின் வடபக்கம் உள்ளது. கார்த்திகை சோமவார நாளில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நிகழும் மண்டபம் இது. தற்போது நவராத்திரிக்கும் இங்கு பூஜை வைத்து பூஜை நிகழ்கிறது. 78 தூண்களை கொண்ட பெரிய மண்டபம் இது. சங்கிலி மண்டபம். சுவாமி கோவிலையும் அம்மன் கோவிலையும் இணைப்பதால் சங்கிலி மண்டபம் என்று பெயர். 1647 வடமலையப்பிள்ளையன் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த மண்டப தூண்களில் காம விகார குரங்கு, வாலி, சுக்ரீவன், புருஷாமிருகன், பீமன், அர்ஜுனன் சிற்பங்கள் கண்ணை கவரும். மணிமண்டபம். இந்த மண்டபத்தின் மத்தியில் பெரிய மணி தொங்குவதால் மணிமண்டபம் என்பர். நின்ற சீர் நெடுமாற மன்னனால் உருவாக்கப்பட்டது. ஒரே கல்லில் சுற்றி சுற்றி பல தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு சிறிய தூணை தட்டினால் ஒவ்வொரு வாத்திய ஒலி தோன்றும். தூண்கள் தோன்றும் சுரங்கள் மாறுபட்டு இருக்கும். மரக்கட்டையில் மான் கொம்பு மாட்டி தட்டினால் அற்புதமான சரியான சுரம் கிடைக்கும். மொத்தம் 48 சிறிய தூண்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் இசைத்தூண்கள் அமைந்துள்ள கோவில்களில் காலத்தால் முற்பட்ட இசைத்தூண்கள் இவை என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. வசந்த மண்டபம். 100 தூண்களையுடைய வசந்த மண்டபத்தில் கோடை காலத்தில் வசந்த விழா நடைபெறும். சுற்றிலும் சோலையாய் மரங்கள் உள்ளன. இந்த சோலைவனம் 1756 திருவேங்கட கிருஷ்ண முதலியாரால் அமைக்கப்பட்டது.